வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரீல்ஸ் மோகத்துக்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தாதீர்கள் என்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கனமழை காரணமாக மும்பை புனே இடையிலான அதிவிரைவு சாலையில் ரூபாய் 7,000 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கடந்த மாதம் திறக்கப்பட்ட சுரங்கப்பாதை உருக்குலைந்து சேதமடைந்தது. இந்தோனேஷியா சென்ற பிரதமர் மோடிக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கையில் உள்ள நீர்க்குழம்பு சிறைசாலையில் ஏற்பட்ட மோதலில் இதுவரை 4 சிறை அதிகாரிகள் உட்பட 25 பேர் பலியான செய்திகள் வெளியாகியுள்ளன. தனியார் பள்ளிகள் மீதான அக்கறையை அரசு பள்ளிகளுக்கு காட்டாதது ஏன் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் கொண்டுவர ஆலோசித்து வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சர்வதேச தரவரிசையில் இந்திய பாஸ்போர்ட் 125வது இடத்தை பிடித்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசே காரணம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 20 காசுகள் சரிந்து ரூபாய் 95.38 நிறைவடைந்தது. முருகன் பற்றிய தெலுங்கு படத்தை சீமான் எதிர்ப்பதில் உள்நோக்கம் இருப்பதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரம் அருகே வடநெமலையில் திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட கடல்நீர் குடிநீராக்கும் திட்டப்பணியை முதல்வர் விஜய் பேட்டரி வாகனத்தில் சென்று ஆய்வு செய்தார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி கடன் பெற்று பிரிட்டன் தப்பிய வைர வியாபாரி நீரவ் மோடி விரைவில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பொதுவெளியில் பேச தடை விதிக்க கோரி திமுக தாக்கல் செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் பொதுவாக என் மனசு தங்கும் பாடலை ஜி.வி. பிரகாஷ் படத்தில் பயன்படுத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாவேக கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணியில் விசிக நிச்சயம் இடம்பெறும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் 3 நாட்களில் 296 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 621 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மு.க.ஸ்டாலின் பெயரை பார்த்தாலே முதலமைச்சர் விஜய்க்கு உதவுவதாக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் விமர்சித்துள்ளார். இந்த மாத இறுதியில் ராகுல் காந்தி தமிழகம் வருகை தர உள்ளதாக தமிழ் காங்கிரஸ் தகவல் தெரிவித்துள்ளது. ஆடு திருடிய தாவேக நிர்வாகிக்கு அரசு வழக்கறிஞராக அரசு பதவி வழங்குவதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுகவை நிர்மூலமாக்க முயற்சித்தாலும் அந்த எண்ணம் நிறைவேறாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேகவினர் நடத்தும் அட்டூழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் வேலைவாய்ப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியன் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சாவூரில் தமிழக அரசில் நெல் சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் பெண் தொழிலாளி உயிரிழந்தார். மேகதாது அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் தினமும் ரூபாய் 8 லட்சம் வரை நன்கொடை திருடப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.